அப்புறம் ஏன்டா ஓட்டோட ஆமிய முழுகின மாதிரி சத்தம் இல்லாம நின்னுட்டு இருக்கிற? என்னதான் ஆச்சரியம், நீயாவது சொல்ல. வரதா, இத பாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் அப்படி இருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் ஏமா அப்படி இருக்க? இத பாரு, வர வர உன் பிரச்சனை பஞ்சாயத்து பண்ண 8 நாட்டாமையை கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. கபிலன் கிட்ட அத்தை தனியா பேசணும்னு சொன்னாங்க. தனியா பேசிட்டு வந்ததுல இருந்து அத்தை இப்படியே தான் இருக்காங்க. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏன் மரகதம், பொது மாப்பிள்ள உன் மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாரா? மாமா, கபிலன் அப்படிலாம் பேச மாட்டாரு. மாப்பிள்ளை உன் தங்கச்சி எதுவும் சொல்லாம இருந்தா போதாதா? யாரு குழப்பத்துல இருந்தாலும் கரெக்டா கொளுத்தி போடுறதா எங்க அப்பாவோட வேலையை. இதோ சரியா செஞ்சுட்டார்ல. அம்மா, கபிலன் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க, அவர் உங்ககிட்ட என்ன பேசினாருன்னு சொன்னா தானமா தெரியும். ஆனா அவரு உங்களை காயப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டாருன்னு நிச்சயமா எனக்கு தெரியும். அது அப்படிலாம் என்ன பேசிருக்க போறாரு? அதெல்லாம் ஒண்ணு நடந்திருக்காது. என்ன, புனிதாவை எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருப்பாரு. அத சொன்னா மரத்துக்கு மனசு வலிக்குங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனா அத சாதாரணமா கூட சொல்லிருக்கலாம். நாச்சு, இத பாரு, தெரிஞ்ச மாதிரி நீ ஏதாவது பேசாத. மாப்பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி பேசுற ஆள் கிடையாது. அப்படி இருந்தா மரத சம்மதத்துக்கு அவர் ஏன் காத்திருக்கணும்? போங்க, எல்லாரும் கடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டு படுங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். ஏன்டா இப்படி பார்வையாலேயே வெறும் பாத்திரத்தை நக்கிட்டு இருக்கிற? போடா, போய் சாப்பிட.